அதாவது இன்னைக்கு மார்ச் 8 முடிஞ்சிட்டு நேற்று மகளிர் தினம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது 1947 வந்து பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் ஆடு மாடு எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லோரும் வெளியே வர மாட்டாங்க. வந்து படிப்பு முக்கியத்துவம் கொடுத்த கூடாது. 16 பிள்ளைய பெறுவாங்க. பிள்ளை பெறணும், சோறு பொங்கணும், கறி வைக்கணும், கிராமத்து சமையல் இதுதான் இருந்து. அப்புறம் அடுப்பு கழுவு பார்த்து அடுப்பே இதுங்க பெண்களுக்கு படிப்பதுக்கு அப்படி இருந்த. அப்புறம் பாரதியாரவங்களாம் கும்மியடி தமிழ் வெண்ணெய் கும்மியடி குலுங்கிட கைவிட்டு கொடி கும்மியடி நம்ம பிரித்த பிசாசுகள் போயின்னு வெளிநாட்டுக்காரனை விரட்டி விட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் தான் சுதந்திரம் இருக்குது அப்படின்னு பாரதியார் படித்தாங்க. ஆணுக்கு இணை பெண்ணு கும்மி அடி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. பிள்ளைகள் படிச்சுது. பாரதியார் ஒய்ஃப் செல்லம்மாளுக்கு 13 வயசில் கல்யாணம். குழந்தையே இல்லை, வீட்டிலே இருங்க. அவர் தேசபக்தி கவிதை எழுத போயிட்டார். செல்லம்மா டோராட்ட சேலை எடுத்துடுறாங்கன்னு பார்த்தா பூரா கவிதை எழுதி கொண்டு கொடுத்துருவார். பாரதியார் எழுதி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த காலத்தில் பிள்ளைகளை படிக்க வீட்டில் எரிச்சு வர பங்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மனிதர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்ப என்ற விந்தை மிக தலை குனிந்தார் அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். இப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுமலர்ச்சி அடைய சரி எல்லோரும் பொட்ட பிள்ளைகளையும் படிக்கணும் அப்படிங்கிற நிலமை வந்துட்டு அறிவு கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போனால் தான் பாடம் வரும். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ புக்கெல்லாம் வச்சு எழுத ஆரம்பித்து ஓலைச்சுவடியில் எழுதி அப்புறம் புக்கில் எழுதி கொஞ்சமாக அறிவு வளர்ச்சி அடைஞ்சது. அப்புறம் ஆண்கள் மட்டும் இருக்கணும், படிக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை ஓட்டணும், கல்யாணம் அவன் குடும்பத்தை ஓட்டணும், வயலுகளில் இருந்து எல்லாம் பார்த்தாங்க. ஆடு மாடம்னால அப்படி தான். அப்புறம் படிப்பு வந்தது. படிப்பு வந்து எல்லாருக்கும் படிப்பு வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் எங்கள் அப்பா தான் படிக்க வச்சாங்க. நான் பிஎஸ்சி மேக்ஸு 8th வரைக்கும் கோவிந்தபிள்ளை படித்தேன். ஞானமரம் மலிஸ்கர் செல்வாடி டீச்சர் படித்த 9 கடையும் 11 12 அளவுக்கு இங்கிலீஷ் மீடியம். பிஎஸ்சி மேக்ஸ் அரட்டக்கரை, எம்எஸ்சி மேக்ஸ் பெரியகுளம், பிஎட்டு தூத்துக்குடி, எம்எடு எம்ஃபில். 30 வருஷம் டீச்சருக்கு டீச்சர் பாம்பேயில் கட்டி கொடுத்து இங்கிலீஷ் உலகுக்கு தமிழ் எனக்கு ஹிந்தி, இந்தியாவுக்கு மராட்டி மகாராஷ்டிரம் 30 வருஷம். மகாராஷ்டிராக்கா நான் மகாராஷ்டிரியன். எல்லாமலையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி எல்லோரும் முன்னால் 100 டீச்சருக்கு சொன்னேன்னா டீச் பண்ண. இப்போ 3000 5000 சப்ஸ்கிரைபரு, 3 சேனல். அனுஜா கணேசன், எஸ் செல்வதீபாக, THIBAGR, கேப் கணேசன், அனுஜா கேப் கணேசன், அனுஜா கேப், கிரியேட்டிவ் கேப் எஜுகேஷன், அனுஜா கேப், அலைச இப்போ வனராணி கேப் வனராணி இப்படி சேனல் இருக்குது. ஸ்மால் ஆப்பிலையும் பாருங்க, அது இருக்கும். இப்போ மக்கள் வந்து பாட்டுக்கு எல்லாம் திறமைகளுக்கும் ஆணுக்கு பெண் சமன்னு ஆணும் பெண்ணும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தியடிகள், காமராஜர் அவங்கெல்லாம் பொட்ட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைக்கு மூளை இருக்குது, அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. ஒரு பெண் பிள்ளையை படித்தா உலகமே படித்தவங்க, குடும்பமே படித்தவனுங்க. அஞ்சனங்க 5 பேருக்கு அவன் மதர் டங்கில் படிக்க வைக்கணும். அம்மா மொழி தாய்மொழி இதெல்லாம் படிக்க வைக்கணும். அப்போ தான் புரிஞ்சு படிக்குன்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் படித்தாலும் தமிழ் அர்த்தம் புரியணும். அது போல் தான் நானும் 2 பையன் இருக்கான். செல்வதீபார் 13 வயசு, 30 வயசு. 2 என்ஜினியர். எங்கள் அப்பா படிக்க வச்சார். இளைய பெருமா சரதார சொல்ல எங்கள் அம்மா படிக்க வச்சா. என்னையும் படிக்க வச்சாங்க. நான் என் மகனை படிக்க வச்சேன். இந்துஸ்தானில் படித்தான், 70 மார்க்கு. அப்புறம் எம்எஸ் ஜெர்மனியில் படித்தான். 16 லட்சம் செலவழித்து படிக்க வச்சேன். மூளையை புறம் கொடுத்தேன். சின்ன பிள்ளையில சொல்லி கொடுப்பேன். லீவில் படிக்கலையே விளாண்டுட்டு வருவாங்க. ஃபுல்லாக தமிழில் சொல்லி கொடுத்தேன். அதுதான் ஒரு பெண்ணு படித்தா வீடே படிக்க வச்சுருவா அப்படிங்கிறது உண்மை. இது கண்டிப்பாக நான் பெண் பிள்ளைக்கு வந்து கொடுத்தப்போ கல்யாணம் முடிக்காங்க. ஆம்பளை எப்படி இருக்கணும், குடிக்காரனாக இருப்பான், கொண்டாங்கட்டவனாக இருக்கான். பாதி பிள்ளையை பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டா. சும்மா என்னத்தையும் உழைச்சி போட்டு பாதியை குடிச்சிட்டு பீடி சீரட்டு எல்லாம் குடிச்சிட்டு கொண்டாங்கட்ட வேதம் போட மாட்டான். என்னத்தையும் வடியில் கிடக்க பெருக்கி போடுவான், சோறு தின்னு அப்படின்ட்டு. பிள்ளைகளை கவனிக்க மாட்டா. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்போ அந்த குடும்பத்தை நடத்த பெண்ணு தான் பிள்ளைகளையும் படிக்க வச்சு வளர்த்து பொறுமையாக இருந்து அவளும் உழைச்சி போட்டு குடும்பத்தை முன்னேற ஒரு உதாரணம். தரையில் தான் என்னை கட்டி விடு தம்பி குழந்தைலாம் படித்து வேலை பார்த்து 20-30 வருஷம் இப்போ காலேஜில் வேலை பார்த்து ஆலியாடை எடுத்து எல்லாத்தையும் விற்று 1 லட்சம் எடுத்தாட 40 லட்சம் படிக்க போய் வேலை பார்க்க போய் தானே எடுத்தேன். எல்லாம் விற்று வீடு கட்டியாச்சு. எல்லாம் படிப்பு அறிவு இருந்தால் தான் நம்முடைய 7 பத்திரம் முடித்த ஒரு பொண்ணுன்னா அதே போல் 8 பத்திரத்தை விற்றுட்டு அது பெண்ணாக இருக்க போய் தானே
படிப்பு எங்கள் அம்மா அப்பா வச்சாங்க, எங்கள் டீச்சர்ஸு. ஆரம்பம் லாஸ்ட் இயர் அப்புறம் இடையில வந்து சோறு கட்டினது எல்லா டீச்சர்ஸு பிரைமரி செகண்ட். அப்புறம் இந்த மேலே வந்து கூரை போட்டாங்க. நான் காலேஜ் எங்கள் அப்பா படிக்க வச்சார், பிஎஸ்சி சாரட்டகர் திருநெல்வேலி, எம்எஸ்சி கொடைக்கானல், பிஎட் அண்ணாமலை தூத்துக்குடி, பிஎட் எம்எட் எம்ஃபில் இப்படிலாம் படிக்க வைக்கிறது. அன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாம்பேயில் கல்யாணம் முடித்த பிறகு தான் என்ன இங்கிலீஷ் உலகுக்கு, ஆங்கிலம் உலகத்துக்கு, தமிழ் தமிழ்நாட்டுக்கு, ஹிந்தி இந்தியாவுக்கு, மராட்டி மகாராஷ்டிரா, உருது தெரியும். ஹிந்தி உருது சேம் அதை யூஸ் பண்ணேன். உலகே இன்றைக்கி பயன்படுத்திருக்கேன். பெண்களை படிக்க வைக்கணும். அப்போ தான் அது அவன் புருஷன் இருக்கான் சில இறந்துருவான். இருந்தால் குடிக்க அடிக்க வச்சு பிள்ளைகளை அப்பா பெண் படித்து ஒரு வேலை பற்றி எத்தனை குடும்பத்தை காப்பாற்றாங்க. புருஷன் ஆக்சிடெண்ட்டில் எதில் ஒன்று இறந்துறான் சோமலாம். அப்புறம் அதை பார்க்க அப்புறம் பெண்ணு படிப்பறிவு இருந்தால் தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். வேலை பார்க்காங்கப்பா, அது ஆணுக்கு பெண் சமம் 50% சம அந்தஸ்து கொடுக்கணும். நான் தான் பெரிய நீதமான என்னது. அதனால் வீட்டில் பெண் இருக்க வரைக்கும் ஒழுக்க ரொம்ப இருந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க, அங்கே எங்கேயா போகிறாங்க. இருட்டில் என்னதும் கெடுத்துறது. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இருக்குது. பெண் உடல் ரீதியாக பார்க்க போனால் ஒரு சேஃப்டியே இல்லை. என்னென்னலாம் நடக்கும். பெண் பிள்ளைகள் வெளியே வரப்போ தான் இந்த ஒரு பிரச்சனை இஷ்யூ ஆகிட்டு நாட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனை. அப்புறம் எங்கேனாலும் பகலில் போயெல்லாம் இருட்டில் வர முடியாது. அதுக்குன்னு தகுந்த அப்பா அம்மா புருஷன் இவங்க சப்போர்ட் இருந்தால் தான் அதெல்லாம் வேலைக்கு போக முடியும். கலி காலத்தில் குடித்தவனு குடிக்காதவன் குணங்கிட்ட யாராவது அது ஒன்றா என்னென்னாலும் பண்ணி கொல்லக்கூட நாங்கள் அப்படி இருக்கோம் உலகத்தில். அதனால் பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை. இப்போ நிறைய இன்சிடெண்ட் பார்க்க வந்து மெட்ராஸில் பஸ்ஸில் இருக்கல உட்கார முன்னாலேயே அந்த பிள்ளையை கடிச்சு என்ன முடியும். சத்தீஸ்கரில் வேறு ஒரு பொண்ணு மினிஸ்டர் வந்து தலைகீழ நாடா கட்டி அப்படி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளைய பக்கத்தில் கடையும் அந்த சைடுக்கிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் சைக்கிளில் போயிருக்க ஒரு பிள்ளையை கொண்டு போய் பழகிட்டுட்டாங்க டேமுக்கு. இப்போ எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கும். பெண்ணுக்கு சேஃப்டி இல்லை, பிரச்சனை. ஆண் உலகத்தை எங்கன்னா விற்று ரோட்டில் கூட படுத்து வஞ்சிருவான். சாக்கடையில் கால் கடிவான்னு சொல்லுவாங்க. பெண்ணு அப்படி இல்லை. வந்து ஒரு லாட்ஜுக்கு போனாலும் எங்கேயும் தங்கணும், படிக்கணும், எங்கேயா போனாலும் ஒரு வேலைக்குனாலும் அது தக்க புருஷன் இருக்கணும், பிள்ளை இருக்கணும், அப்புறம் அண்ணன் தம்பி இருக்கணும். அப்போனா தான் எங்கே போனாலும் சேஃப்டியாக இருக்கும். அடுத்தவங்க கூட சேஃப்டியை கூட்டு போனால் அது ஒரு இஷ்யூ ஆயிரும், பிரச்சனை ஆயிரும், தப்பாயிரும். அது வேறு அப்படி வேறு இருக்குது. அதனால் வந்து பெண்கள் படிப்பதில் காமராஜர் அவங்களாம் கல்விக்கு இருந்தவர். நம்முடைய காமராஜர் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பெண்ணால் தான் நல்ல பெண்ணால் குடும்பத்தை ஆள முடியும், உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அண்ணன் இந்திரா காந்தி பிரதமர், அப்புறம் பிடி உஷா, அப்புறம் இந்த கல்பனா அவங்க போனாங்க. அப்புறம் இந்த எல்லாம் டாக்டர், லாயரு, இன்ஜினியர், நர்ஸு, இந்த ஃப்ராடு, ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல் பாடத்திட்டம், பள்ளி பாடத்திட்டம், பள்ளிப்பாடத்திட்டம் இணைப்பில் இணைந்தே செயல்படுற வெளியில் உள்ள பாடத்திட்டம் இப்படி எல்லாத்துலேயும் வச்சு பெண்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்காங்க. பெண்களும் படிக்கணும், நல்ல இடத்துல அவங்களும் உழைக்கணும். நல்ல விலைவாசி ஒன்றும் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ இருக்க ஜிஎஸ்டிக்கு ஆனால் ஒன்றும் 2 பேரும் வேலை பார்த்தா தான் அவன் வேலை உழைக்க முடியும். வேலை பார்க்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஓதோனா இஸ்கலே காமிக்கலைன்னு தோணுது தான். படிப்புங்கிறது முக்கியம். அதனால் இப்போ யாருனாலும் பிச்சை எடுத்தனாலும் படிக்க வச்சுட்டாங்க. ஆனால் வேலை கிடைக்க கஷ்டம். அதனால் பெண்களை சில இடத்துல தப்பாகவும் பயன்படுத்துகிறாங்க ப்ரைவேட்டில். அப்புறம் காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் முகத்தை காட்டாமல் இருந்தாங்க. பிராமின்லாம் அவங்கள உள்ளே விட இருந்தாங்க வீட்டுக்குள்ளே. இப்படி விட்டால் பொண்ணு அழகாக இருக்கு நேரம் வேறு நினச்சிடுவாங்கன்னா அந்த இதில் தான் கோயிலுக்கு அதிலலாம் விட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட அப்படியே பண்பாடு அப்படி இருக்குது. பெண்கள் என்றைக்கு வெளியே வந்தாங்களோ அவங்க ஆடவர் கண்ணில் பட்டு இப்போ நிறைய பேர் பெண்களை எதுனாலும் செய்து கொண்டு போட்டு தாங்க கெடுத்து இப்படியெல்லாம் இருக்கறதுனால பெண்ணை பார்த்தா எவ்வளவு சமுதாய சுதந்திரம் அடைஞ்சாலும் பெண்களுக்கு எவ்வளோ தான் ஒரு சுதந்திரம் இருந்தாலும் ஆனால் உடல் ரீதியாக பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு. முன்னாலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் கட்டுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஆணும் டைவர்ஸ் பண்ணிது, பெண்ணும் டைவர்ஸ் பண்ணிது. பிள்ளை வாழ்க்கை தான் ரொம்ப பேரும் அதை யோசிக்க மாட்டேங்காங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு தான் நல்லா இருக்குது. இன்றைக்கி மறுவளர்ச்சி ஆச்சு. அப்புறம் ஆணும் பெண்ணும் சமமாக தாங்க. புருஷன் முடிஞ்ச காலையிலேயும் சவிட்டு சாயங்காலம் தான் முடிக்கலாம். அடுத்தவங்க கூட இருக்கான்னா சில புருஷன் எல்லாம் பொண்டாட்டி அழகாக இருக்கலாம், சந்தேகப்பட்டு பேசுவான். அவன்கிட்ட பேச்சு இருக்க முடியாது, குடிகாரன்ட்டே இருக்க முடியாது, குணங்கிட்டவன்ட்டே இருக்க பிடிச்சிட்டு நல்லாவே தங்கம் பொண்ணு மணியே முத்தை மரகதமே ஐடூரியமே அம்மா கெட்டவன் குணங்கிட்டவன் குடிகாரவே ஏற்றி அப்படியே மழை பொண்ணவனே
எல்லாம் அவன்கிட்ட போகிறேன் அவன்கிட்ட குட்டி குட்டி சம்பாதிப்பேன். சிலவன் பாரு தங்கச்சி மகன்கிட்ட போகிறேன், அக்கா மாப்பிள்ளைகிட்ட போகிறேன், அவன்கிட்ட போகிறேன் இவன்கிட்ட போகிறேன், அப்படி சிங்கமாக பேசுவான். அப்படி திங்க பையன் வேலை இல்லைச்சன்ட்டு சொல்லியே பொம்பளை தரங்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கையில் படிக்க நமக்கு ஒரு டாக்டர்கிட்ட இன்ஜினியர், லாயர், டான்ஸர். பெண்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க. பஸ் ஓட்டுவாங்க, இந்த கேரளாலாம் பஸ் ஓட்டுவாங்க. டான்ஸர் இருக்காங்க, சிங்கர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, டாக்டர், லாயர், இன்ஜினியர், கலெக்டரு, பிரதம மந்திரி இருக்காங்க, அவங்க பிரசிடென்ட், கவர்னர். எல்லா போஸ்ட்லேயும் பெண்கள் முன்னேற்றத்தில் இருக்கும். 33% இடஒதுக்கீடு இருக்குது. இப்படி எதுவும் இருந்தாலும் ஆனால் வரதட்சணை பார்க்க போனால் ஒரு கிராம் 15,000 பெண்களுக்கு வரதட்சணைக்கு ரொம்ப கஷ்டம். பெண் பிள்ளையை பெற்றவங்களாம் என்கிட்ட மாற காலத்தில் அவங்க பிடிச்சவங்கள முடித்தாதான் வரதட்சணை முடிச்சுட்டு பிறகு தான் நகை வாங்க முடியும். நகை வேலையில் போட்டு கல்யாணம் முடிச்சுட்டு யாரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நகையை கேட்கணும். அந்த அளவுக்கு உலகம் மாறிட்டு அப்படி பெண்கள் என்றைக்கு வேலைக்கு வந்தாங்களோ அப்போ நல்லா இருந்து பெண்கள் வேலைக்கு வரையில் சரித்திரமே மாறிட்டு உலகமே தலைகீழ மாறிட்டு இப்படியோ ஓடுது. அதனால் ஆண்கள் பெண்கள் சொத்துலேயும் உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சும்மா பேருக்கு தான் அது ஒன்றும் நடைமுறையில் ஒன்றும் வரல. சரியா? எல்லாம் பெண்களுடைய தனித்துவம். பெண்கள் தினம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்கள் சம உரிமை கொடுக்கணும். நீங்கள் 50% கூட பெண்கள் உண்ட ஒய்ஃபுக்கும் 50% கூட. அப்போ தான் சக்தி பார்வை இணைஞ்சு செயல்பட முடியும். குடும்பம் நாடும் முன்னேறும். ஒற்றுமையாக இருக்கும். அல்லது கஷ்டம் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்படி கஷ்டம். அதோட வளவடியே இருக்கிறது முக்கியம். அவனும் கல்யாணம் முடிதான், அவனுங்களை ஏதாவது கெட்டு ஒரு மானங்கிட்ட ரூலு இப்படி இருந்தால் நாடு கெட்டு போகாமல் என்ன செய்யும்? சுனாமி வரும், பூகம் வரும், இயற்கை சீட்டு வரும், எல்லாம் வரும். உலகமே கழிவு உலகத்தில் முத்தி போச்சு. இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் பெண்கள் எல்லா லைனில் இருக்கான். பெண்கள் தான் குடும்பத்தோட பாதுகாப்பு. பிள்ளைக்கு உழைச்சி போடுதல் பெண்கள் பார்க்குறது. பெண்கள் மகளிர் திண்ட வாழ்த்துக்கள். மனமுடையது மகளிராக இருக்குது. மகளிர் என்ற தலைவி. அப்புறம் மாநிலம் முழுதும் போற்றக்கூடியது. வேறு என்னெல்லாம் செய்ய மன்னிக்கக்கூடியது. மாதர் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு பெண்ணு தான். கண்ணையுமே குடும்பத்தை காப்பாற்றவா, கணக்கு எடுக்கவா, கணக்கு இல்லாத இன்பம் கொடுக்கவா, அப்புறம் கணக்கு பார்த்து செலவழிக்கவா, அப்புறம் குயில் போல் பேசுகிறவ, கிளி போல் கிக்கி கூ, குணமுள்ள சிந்தனை, குணமுள்ளவா கூக்கும், கேடார் பண்ணாதவர், கேட்டு கோடி உரியும் மூலம் போட்டு தோடி தளம கை கஷ்டப்பட்டு கை உழைப்பு நம்ம கடமையை செய்தவ. எவ்வளோ புருஷன் குடும்பம் இருந்தாலும் குணங்கட்டவன், குடிக்காரனாக இருந்தாலும் பிள்ளைக்காக வாழ்ந்தவன், குடும்பத்தை தாங்கி சுமக்கவா. குடிக்காரன் குணக்கட்டவன், குடும்பத்தை தாங்கி இருக்காதவன் இருக்கையெல்லாம் அவள் தான் முன்னாலேருந்து எல்லாம் பூமியை தாங்கும். பூமி தாங்குதல் அதுபோல் சமய தாங்க பெண்ணுக்கு ஈடு பெண்ணு தான் யாருமே கிடையாது. அது 2 பேரும் வேலைக்கு போனால் தான் முடியும். அதனால் பல பிரச்சனைகள் அதுதான் ஒரு இஷ்யூவில். ஆனால் மூளை இப்போ எல்லோரும் இன்ஜினியர், டாக்டர் எல்லோரும் ஒரே போல் தான் சமமாக எல்லோருக்கும். ஆனால் 50% இம்பார்ட்டன் கொடுங்க. சக்தி 80% தான், சிவன் 10. அதே போல் சம உரிமை கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நல்லாயிருக்கும். அதான் உண்மைக்கு பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும். உண்மையான சொத்து என்ன கிடைக்கும்? அன்றைக்கி தான் சந்தோஷம். வயசு